இந்த ஆடை ஒழுங்குகள் அப்படிங்கிறது முக்கியமாக சின்ன வயசுல இருந்து பெருத்து வளர்ந்தவங்களும் சரி, சின்ன பிள்ளைகளும் சரி, அவங்க அணியக்கூடிய ஆடைகள் ஒழுக்கமாக இருக்கணும். ஆடைகள் எப்போ ஒழுங்கில்லாம போகுதோ அன்னைக்குத்தான் நிறைய பிரச்சனைகள், துஷ்பிரயோகங்கள் எல்லாம் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை ஒரு ரிசல்ட்ஸ் சொல்றாங்க என்னன்னா, நிறைய ஆண்கள் அவர்களுடைய உணர்வுகளை, ஆண்மையை இழக்கிறதுக்கு ஆடை, பெண்களுடைய ஆடை ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாங்க மூடி வச்சாதான் அதுக்கு மனிதன் அந்த உள்ளம் அதுல என்ன அப்படி இருக்கும்ன்றத தேடுறதுக்கு, பார்க்கறதுக்கு ஆசைப்படும். எல்லாம் திறந்து வச்சா அதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் உள்ளம் அதுக்கு பழக்கப்பட்டுரும். அப்ப இந்த பெண்கள் அங்க அமெரிக்காவுடைய ஆடை விஷயத்துல அமெரிக்கான்னா பொதுவாகவே மேற்குலகத்துல ஆடை கல்ச்சர்ல எல்லாம் சும்மா திறந்து விட்ட மாதிரி தான், டூ பீஸ்ல திரியறவங்க தான் அதிகமானவங்க. இப்ப இந்த மாதிரி அவங்க திரியக்கூடிய நேரத்துல அதிகமான தவறுகளும் நடக்குது. அதே நேரத்துல ஆண்கள் அந்த மாதிரி ஒரு பெண்கள் மீது ஆசையோ நாட்டமோ இல்லாத அந்த ஆண்மை பாதிக்கப்பட்ட நிலையில அதிகமான ஆண்கள் இருக்கிறாங்க என்ற ஆய்வுகளும் இருக்குது. இந்த ஆடைகளை இஸ்லாம் எப்பவுமே இந்த மாதிரி ஒழுக்கங்கெட்டதனமாக அணியக்கூடாது, அது அழகில்லை, அதனால பாதிப்பு இருக்குது என்றதுனாலதான் இஸ்லாம் கண்டிப்பாக ஆடைகள் விஷயத்துல நீங்க உங்களோட அவுரத்துகள் மறைக்கப்படணும், உங்களோட முகம் கைகள் தவிர்ந்த ஏனைய எல்லா பகுதிகளும் மறைக்கப்படணும் என்றதை இஸ்லாம் கண்டிப்பா சொல்லும். அதுலயும் குறிப்பாக ஆடைகள் விஷயத்துல பெண் பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த ஆடைகளை உங்களுக்கு தந்த அருளுங்கிறார். அல்லாஹ் ஆடைகளை உங்களுக்கு அருளாக நான் தந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அருளாக தரப்பட்டதை நாங்க எங்களுக்கு அல்லாஹ் தந்த அருள் நியமத் என்றால் அதுல நன்மை இருக்குன்னு அதை நாங்க கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அரைகுறை ஆடைகள் அணிகிறது, அணிஞ்சும் அணியாத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான ஆடைகளால நாம நமக்கு ஒரு அசௌகரியத்தை உணராட்டியும் நம்மளால இன்னும் பல பேர் அசௌகரியங்களை உணர்வாங்க, அதனால பாதிக்கப்படுவாங்க. அப்ப ஆடைகள் பொதுவாகவே அந்த அணியப்படுற ஆடைகள் நாங்க எதையும் அணியலாம், இதைத்தான் அணியணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது, எதையும் அணியலாம். அணியிற ஆடையில இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது, மெல்லிய ஆடைகளை அணியக்கூடாது. அணிந்தால் தன்னுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள், அதாவது அந்தரங்கமான உறுப்புகள் வெளியில தெரிகிற வகையில ஆடை அணியக்கூடாது. இது பொதுவாகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள். பருவ வயசு அடைஞ்சா அந்த புள்ள தலைமுடி வெளியே தெரிகிற வகையில ஆடை அணியக்கூடாது. தலையை திறந்து போட்டு தலைமுடியெல்லாம் வெளியே தெரியக்கூடிய வகையில ஆடைகள் அணிஞ்சு கொண்டு நடமாடக்கூடாது என்று இஸ்லாம் இது ஹராம், தடை என்று சொல்லுது இந்த ஆடை விஷயங்கள்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத கண்டிப்பாக எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, சின்பானி 2 கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மின் அகலினார், அவர்கள் நரகவாசிகள், அவங்க 2 கூட்டமும் நரகம். லம் அரகுமா கத், நான் அவங்களை இன்னும் காணல. ரசூலோட காலத்துல அவங்க ஆனா ஆரம்ப காலத்துல இருந்தாங்க, ஜாஹிலியாவுடைய காலத்துல. பிறகு ரசூல்லா இந்த மார்க்கத்தை போதிச்சு ஒழுக்கங்களை படிச்சு கொடுத்து ஈமான் இஸ்லாம்ன்றது மக்கள் மனத்துல அவங்க அந்த சூழலுக்குள்ள உருவாக்கப்பட்ட பிறகு அந்த சூழலை ரசூலா காணல. ஆனா எதிர்காலத்துல நடக்கும்னாங்க ரசூல்லா. அதுல யாரு ஒரு கூட்டம் என்றால், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை உடுத்திருப்பாங்க, நிர்வாணமா இருப்பாங்க. ட்ரெஸ் பேருக்கு இருக்குது, ஆனா நிர்வாணம். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பேர் ஆடைகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக அந்நிய சமுதாயத்துல நாங்க பார்க்கலாம், உடுத்துக்கிட்டு வார ஆடையை அவுத்து போட்டு வந்தா நல்ல முண்ட மாதிரிக்குத்தான் அவங்களோட ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஆடை பேருக்கு உடம்புல ஒரு துண்டு இருக்குது, அது என்னத்துக்கு அந்த துண்டு உடுத்துக்கிட்டு வாரதே எப்படி ஏண்டா, இந்த கழுத்துல இருந்து பாதி நெஞ்சு தெரிகிற வரைக்கும் ஒரு பக்கம் இன்னும் மட்டுக்கு ஒரு துண்டு, அதுக்கு பிறகு இடுப்புல இருந்து தொப்புள்ள முக்காவாசி வெளியே தெரிகிற அளவுக்கு நெஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த அளவு ஒரு 2-3 இன்ச்சுக்குள்ள ஒரு ட்ரெஸ் துண்டு உடுத்துக்கிட்டு அதை இழுத்து மறைக்கிற, இப்படி மறைச்சிக்கிற. நீ உடுத்துட்டு வந்ததே காட்டுறதுக்கு, அதுல என்ன இழுத்து மறைக்க வேண்டி இருக்குது? அதை உடுக்கிறத நீ உடுக்காம சும்மாவே வந்திருக்கலாம் உள்ளாடையோட.
இப்படித்தான் ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறத பார்க்கிறோம். உடுத்துக்கிட்டு வாரது மொட்டங்காலுக்கு மேல தொடையில பாதி தெரிகிறதுக்கு உடுத்துட்டு வார. காத்தடிச்சா அது மேல போயிடும் தலைக்கிட்ட. இல்ல பஸ்ஸுகள்ல போனா காலை வந்து வச்சு காலை இப்படி மட்டக்கி கொண்டு அதை இழுத்து இழுத்து மூடுறது. நீ உடுத்த ஆடைய ஒழுங்கா உடுத்தா ஏன் இந்த அசௌகரியம்? அவன் பார்த்துருவான், நீ பார்க்கத்தான் உடுத்துட்டு வாரது. பார்த்துருவான்ன்றது அதுல ஒரு நடிப்பு. இந்த மாதிரி அந்நிய மக்களோட ஆடைகள் எல்லாம் நிறைய ரோட்டுக்கு இறங்கினாலே இதான் இந்த முசீபத்துகளை எல்லாம் பார்க்கலாம். அப்ப முஸ்லிம்களுடைய ஆடை எல்லாருடைய மத கலாச்சாரங்களை விடவும் எல்லா மக்களுடைய ஆடை கலாச்சாரங்களை விடவும் வித்தியாசமானது. இந்த அழகு மட்டும் இல்ல, அவங்களுடைய எல்லாம் அந்த தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய விதத்துல அவ்வளவு ஒரு கவர்ச்சியாக அது இருக்கும். அப்ப தண்ட உறுப்பை யாரு பார்க்கணும், தன்னை யாரு ரசிக்கணும்ன்றதுக்கு இஸ்லாம் ஒரு அளவுகோல் வச்சிருக்குது. அதை இன்னொருத்தன் ரசிக்க வேண்டிய தேவையில்லை என்றால் ஆடைகள் விஷயத்துல பொதுவாக உடல் உறுப்புகள்ல எது இஸ்லாம் அங்கீகரிச்சோ வெளியே தெரியலாம் என்று, அதை தவிர மற்ற அனைத்தும் மூடப்படுற வகையில எந்த ஆடையையும் உடுக்கலாம்.